மாவட்டத்தில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த இளம்பெண்ணை தீ வைத்து எரித்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தீ வைத்துவிட்டு தப்பியோடிய இளைஞனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். ராஜபாளையம் முத்துக்கொத்தனார் தெருவை சேர்ந்த பெருமாள்சாமி என்பவரின் இளைய மகள் அங்குள்ள ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார். அந்த பெண் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவருக்கு மதுரையை சேர்ந்த குணசேகர் என்பவருடன் முகநூல் மூலமாக நட்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. நாளடைவில் நட்பு காதலாக மாற இருவரும் அவ்வப்போது நேரில் சந்தித்து காதலை வளர்த்ததாக தெரிகிறது. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் குணசேகரிடம் பேசுவதை அந்த பெண் முழுமையாக நிறுத்திக் கொண்டார். குணசேகர் பலமுறை பேச முயற்சித்தும் அந்த பெண் அவரை தவிர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் காதலியின் வீட்டை தேடி சென்ற குணசேகர் மொட்டை மாடியில் தனது சகோதரிகளுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். ஆனால் அந்த பெண் திட்டவட்டமாக மறுக்க ஆத்திரத்தில் தான் மறைத்து கொண்டு வந்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். வலிதாங்க முடியாமல் துடித்த அந்த பெண்ணை அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 22% தீக்காயங்களுடன் அந்த பெண் சிகிச்சை பெற்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தப்பி சென்ற குணசேகரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முகநூலில் பழகிய நபரை நம்பி காதல் செய்த பெண்ணுக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.